வணக்கம். இந்த வீடியோல கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்ல சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டேர்ம்ஸ் அதாவது கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் போட்டு பார்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் 2 சப்ஜெக்ட்ல கவர் ஆயிருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட். இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டட் சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்லயுமே நீங்க ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா இன்டர்பிரிட்டேஷன் எழுதுவீங்க, அதாவது டிசிஷன் மேக்கிங் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டரும் பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் தான். என்ன டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். ஓகே, கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர்ல ஏற்கனவே மீனிங் அதுல இருக்கக்கூடிய தியரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேபிட்டல் பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ்ல ட்ரெடிஷனல் மெத்தட், நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட்ஸ் ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பேபேக் பீரியட் ப்ராப்ளம், ஏஆர்ஆர் மெத்தட்ல ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்க்கெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, கண்டிப்பா அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ல ஒரு 4 டேர்ம் இருக்கு. அந்த 4 டேர்ம் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம் போட்டு பார்க்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட மீனிங்கை நான் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். ஓகேவா? கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானிங் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு பிசினஸ்ல கேபிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த கேபிட்டலை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூசிஷன் ஆஃப் அசெட்ஸ் சச் அஸ் லேண்ட், பில்டிங், பிளான்ட். அக்யூசிஷன்னா என்னது? பர்ச்சேஸ் பண்றது. ஓகே, ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு, பில்டிங் வாங்குறதுக்கு, பிளான்ட் வாங்குறது, இல்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கேபிட்டல்ல. அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றது. இப்ப பணத்தை என்ன பண்ண போறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றதுக்கு பேர் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட். லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம் தெரியும். வீட்டுல கூட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? பில்டிங்ல பண்ண போறேன், ஷேர்ஸ்ல பண்ண போறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ட்ஸ். அது மாதிரி ஒரு பிசினஸ்ல இதெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். சோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பீங்க நார்மலாவே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ஒரு லேண்டோ பில்டிங்கோ வாங்கினா கூட இதனால உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், என்ன பெனிஃபிட், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத யோசிப்பீங்க இல்லையா. அதே போலதான் ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன்லயும். ஸோ பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், லேண்ட்லயோ பில்டிங்லயோ ஒரு ப்ராஜெக்ட்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம். அதனால நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஓகே, அதுதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்றது. ஸோ இப்ப இங்க ஒரு டேர்ம் இருக்கு உங்களுக்கு, ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் உங்களுக்கு அடிக்கடி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்ட் வாங்குறது கூட ஒரு ப்ராஜெக்டா இருக்கலாம், பில்டிங் வாங்குறது, மிஷினரி வாங்குறதும் ப்ராஜெக்டா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஒரு பெரிய அந்த பிசினஸ்ல வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராசஸ கூட நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி நேம் சொல்றேன், கிரீன் எர்த் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஓகே, சோ இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சோலார் பேனல்ஸ். ஓகே, தயாரிக்க போறாங்க, உற்பத்தி பண்ண போறாங்க. சோ இந்த உற்பத்தி பண்ற ஹோல் ப்ராசஸையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ மேனுஃபேக்சரிங் சோலார் பேனல்ஸ். அப்ப ஒரு பிசினஸ்ல அவங்களோட அந்த பெரிய பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதையும் நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ உங்களுக்கு ப்ராப்ளம்ல அடிக்கடி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற டேர்ம் கொடுப்பாங்க. அதுக்கு மீனிங் இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எதுல பணத்தை போடுறோம், ஓகே, இதை வச்சுதான் நம்ம டிசிஷன் மேக்கிங்கே போறோம். அப்ப அந்த ப்ராஜெக்டோட மீனிங் இதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் அடுத்த வீடியோல எல்லாம் பார்க்க போறது இந்த செகண்ட் மெத்தட், டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட். அப்ப இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றதுக்கு மீனிங் தெரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்கு. என்னென்ன நேம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்னு சொல்லலாம், டைம் அட்ஜஸ்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரசன்ட் வேல்யூ மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
அப்ப இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும், பிரசன்ட் வேல்யூ அப்படின்றதுக்கு மீனிங் தெரியணும், ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்றதுக்கு மீனிங் தெரியும். இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை போட்டுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, சோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த டேர்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, discounted cash flow methods take into account the time value of money. Okay, so இனிமே வரக்கூடிய அதுக்கு கீழே இருக்கிற மெத்தட்லயும் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு. ஓகே, சோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்றது தான் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், 1000 rupees இன்னைக்கு வேல்யூ, 1000 rupees இன்னைக்கு வேல்யூ, இதோட வேல்யூவை நம்ம பிரசன்ட் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி 1000 rupees இதோட வேல்யூ ஒரு 5 வருஷம் கழிச்சு இல்ல 6 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ. ஓகே, சோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, இப்போ எதனால டைம் வேல்யூ அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1000 ரூபாய்க்கும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கும் ஒரே வேல்யூ தானா அப்படின்ற ஒரு கொஸ்டினை நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். ஓகே, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, என்ன அப்படின்னா உங்க ஃபாதர் ஒரு பிசினஸ் பண்ணாரு, அதுல மந்த்லி 1000 rupees வந்து ஏர்ன் பண்ணாரு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பிசினஸ் ப்ராஃபிட் வந்து 1000 rupeesனு வச்சுக்கோங்க. அந்த ப்ராஃபிட் வந்து அன்னைக்கு அதோட வர்த் ஜாஸ்தி, பிரசன்ட் வேல்யூ அந்த டைம்ல அதோட வேல்யூ ஜாஸ்தி. இப்ப நீங்க அந்த பிசினஸ் எடுத்து நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் 1000 rupees தான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றேன்னு சொல்லுங்க. ஓகே, சோ ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் ஒரே வேல்யூவா கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. 1000 ரூபாய்க்கு அந்த டைம்ல வேல்யூ ஜாஸ்தி உங்க அப்பாவோட காலத்துல. இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த 1000 rupeesல அவரு நிறையவே என்ன பண்ணிருக்கலாம், அதோட மதிப்பு அதிகமா இருந்திருக்கும். ஓகே, சோ இப்ப அந்த 1000 rupees ப்ராஃபிட்ட வச்சு நீங்க எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? அந்த காலத்துல 1000 rupees வச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும், இந்த காலத்துல ஓட்ட முடியுமா? முடியாது. ஓகேவா? சோ அப்ப பிரசன்ட் இன்னைக்கு இருக்கிற 1 ரூபாயோட மதிப்பு ஜாஸ்தி. ஓகே, 1000 rupeesன்றது நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒவ்வொரு ரூபாய்க்கும் மதிப்பு ஃபியூச்சர்ல குறைஞ்சுகிட்டே தான் போகும். அதுதான் டைம் வேல்யூ ஆஃப் மணியோட கான்செப்ட். ஓகே, சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம பிரசன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1000 ரூபாய்க்கு 5 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுலயுமே நீங்க இன்னொரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த 1000 ரூபாயை நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னா தான் ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ 1000 ரூபாய். ஓகே, ஒருவேளை நீங்க இந்த 1000 ரூபாயை எதுலயாவது பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு 5%, 10% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்னன்னா இந்த 1000 rupees பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததுதான் அதோட ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேவா? சோ இதுதான் வந்து பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்ற கான்செப்ட். நம்மளோட டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ்ல இந்த டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறோம், ஃபியூச்சர்ல நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத கன்சிடர் பண்ண போறோம். ஆனா ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதோட இன்னைக்கு வேல்யூ என்ன? ஓகேவா? சோ வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ? ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அந்த மணியோட பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ஸ்ல ப்ராப்ளம்ல சால்வ் பண்ண போறோம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா discounted cash flow methods take into account the time value of money. ஓகே, அப்ப ஃபியூச்சர்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுக்கு இன்னைக்கு என்ன மதிப்பு, நான் போட்ட அந்த 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு இப்படி என்ன கிடைக்கும் எனக்கு அப்படின்ற பிரசன்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம் இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட்ல. ஓகே, சோ போத் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோஸ் ஆர் டிஸ்கவுண்டட் அட் எ ப்ரீ டிட்டர்மைன்ட் டிஸ்கவுண்டிங் ரேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க இன்னொரு டேர்ம் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சு ஃபுல்லா ரீட் பண்ணா புரியாத மாதிரியே இருக்கும். இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ளோனா என்ன, கேஷ் அவுட்ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஷ் இன்ஃப்ள
பொதுவா நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்றது கேஷ் இன்ஃப்ளோவாகவும் இருக்கலாம், கேஷ் அவுட்ஃப்ளோவாகவும் இருக்கலாம். ஓகேவா? கேஷ் இன்ஃப்ளோவாகவும் இருக்கலாம், கேஷ் அவுட்ஃப்ளோவாகவும் இருக்கலாம். இன்ஃப்ளோ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க இல்லையா, சோ அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன், ப்ராஃபிட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்ற வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். சோ ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஒன்னும் புரியாத விஷயம்லாம் கிடையாது. கேஷ் இன்ஃப்ளோ அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்க ரிட்டர்ன் இல்ல ப்ராஃபிட் தான் கேஷ் இன்ஃப்ளோ. அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா, பணம் வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். எதனால வெளியே போகுது? நீங்க உங்களோட கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பணம் வெளியில போயிருக்கு. அப்ப உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம எதை கேஷ் அவுட்ஃப்ளோவா எடுத்துக்கணும் அப்படின்னா, கொடுத்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கேஷ் அவுட்ஃப்ளோவா எடுத்துக்கணும். ஓகேவா? சோ இப்ப இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கேஷ் இன்ஃப்ளோவா இருந்தாலும் சரி, கேஷ் அவுட்ஃப்ளோவா இருந்தாலும் சரி, discounted at a predetermining discounted rate to ascertain the present value. ஓகேவா? சோ இந்த கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோக்கு நம்ம பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நான் ஃபியூச்சர் வேல்யூனா என்ன, பிரசன்ட் வேல்யூனா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்றது தான் நம்ம ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோவா இருக்கும். ஓகே, நீங்க இத வச்சு இன்னைக்கு இந்த வேல்யூ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த பணத்தோட மதிப்பு பிரசன்ட்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஓகே, சோ பணத்தோட மதிப்பு குறையும். ஓகே, சோ எப்படி குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்திருக்க இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல தான் அந்த டிஸ்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்னா எடுத்துப்பாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதுதான் டிஸ்கவுண்டிங் ரேட்டா எடுத்துப்பாங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது என்னன்னா, நமக்கு உங்களோட கேபிட்டல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. ஒருத்தர் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுப்போம், ரிட்டர்ன் கொடுப்போம் இல்லையா, அதாவது ப்ராஃபிட் கொடுப்போம். அதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அந்த பணம் பிசினஸ்ல இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறாங்க இல்லையா. சோ பிசினஸ்க்கு அது காஸ்ட். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் காஸ்ட் தான் இல்லையா. சோ அந்த கேபிட்டல் பிசினஸ்ல இருக்கிறதுக்கு பிசினஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன் தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் தான் என்னது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, சோ கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதை ரிட்டர்ன் சொல்லுவோம்னா, ஈக்விட்டி ஷேரா இருந்தது அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னது, டிவிடெண்ட் இல்லையா, அதுதான் அவங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். டிபென்ச்சர்ஸா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 1000 rupeesக்கு என்னென்ன இன்ஃப்ளோஸ் இருக்குது நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 1000 rupees ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இதுக்கு இந்த 1000 rupeesக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு 10% என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இப்ப 10% அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வரும், 1000 rupeesக்கு 10% நம்ம கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட் பண்ணா 100 rupees தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு 10% கிடைக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்தோட கேஷ் இன்ஃப்ளோவும் கொடுத்துருவாங்க, ரிட்டர்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ராப்ளம்ல. சோ இது ஃபியூச்சர்ல தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது என்னன்னா, இந்த 1000 rupeesக்கு ஃபியூச்சர்ல வேல்யூ குறையும். எப்படி குறையும், எதை வச்சு குறையும்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இதுதான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். இந்த வச்சுதான் அந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது. ஓகே, சோ இதுதான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தடோட கான்செப்ட். ஓகே, சோ இந்த 10% வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி தான்
இப்ப அந்த அவங்களுக்கு கிடைக்கிற ரேட்டோட பிரசன்ட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ இப்ப நம்ம ப்ராப்ளம் போடும்போது நான் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்வேன், டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்றது சொல்வேன், பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ, டிஸ்கவுண்ட் ரேட், இதெல்லாமே சொல்வேன், கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட் ஃப்ளோ. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இப்ப கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம். மேம் எங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னா நீங்க ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஈஸியா உங்களுக்கு வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க ப்ராப்ளம்ஸ் வீடியோ மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.